வதந்திகள் வருவதற்கு தானே ஒரு காரணமாக ஆயிட்டாரு கடந்த காலத்துன்றது உண்மை தானே. தனி விமானத்தில் போனது உண்மை தானே. நாயை தூக்கி வச்சுட்டு கொஞ்சினது உண்மை தானே. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்ட பிறகு நீங்களும் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கணும்ல சார். எல்லா தலைவர்களோட விட எல்லா மனிதர்களுக்கு பின்னாலும் ஒரு மறைக்கப்பட்ட பகுதி ஒன்று இருக்குது. அந்த ரங்கம் ஊமையானது. அது ஊமையாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு அழகு மரியாதை. அது பொதுவெளிக்கு வரக்கூடாது, வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், தனி மனித ஒழுக்கம் வேணுன்றது அதுக்கு தான். சீமான் அவர்கள் குறித்து விஜயலட்சுமி அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் நடந்த அந்த பிரச்சனையில் பலரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்து வைக்கிறதுக்கே பயந்தாங்க. இதை கருத்து சொல்லாமல் கலந்து போனாங்க. திமுகவை சார்ந்தவர்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே சீமான் விஷயத்தில், விஜய் விஷயத்தில் கண்டனம் தெரியாது. இதே சீமான் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பலரும் கூட மௌனமாக கடந்து போனதை பார்த்தோம். ஐம்பதாவது பிறந்தநாள் அப்போ லவ் ஃபார் எவர்னு ஒரு செய்தியை போட்டதும் சரி, அதுக்கப்புறம் நாயோடு சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோக்களை வெளியிடுறது. ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டார்ல, அதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. தனி விமானத்தில் பயணிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் சார். கொஞ்சம் இல்லை, இதெல்லாம் முற்றிலும் நீங்கள் தலைவராகிட்டீங்க, ஒரு கட்சியோட தலைவராகிட்டீங்க, பல பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய தலைவராகிட்ட போது நீங்கள் இதெல்லாம் இது போன்ற தனி மனித ஆசைகள் அபிலாஷைகள்லாம் குறைச்சிக்கிட்டு விஜய் குடும்பத்தோடு வாழ்ந்தால் இது போன்ற விமர்சனங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி சார். வாய்ப்பே கிடையாது. நாம் தமிழர் கட்சியும் வருகின்ற 21 நடக்கும்போது இது மாநாடு எப்படி இருக்குது? நிறைய ரீல்ஸில் பார்க்குறோம். ஒரு வித்தியாசமான ஒரு மாநாடாக இருக்கும், வேறு லெவல் மாநாடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கேண்டிடேட்டுகள்லாம் யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடாங்க பிரகடனப்படுத்துகிற மாதிரியான ஒரு மாநாடாக தான் இது இருக்குன்றது தான் முதல் பாதையாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்குதுன்றது தெரிய வரப்போகுது. மணியில் வச்சிருக்கிற அந்த சூரஜ்குமாரை போய் பார்க்கறதுக்கு கூட அங்கே இருக்கிற ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அந்த அக்கறையோ சொன்ன அந்த குறைஞ்சபட்சம் அந்த கருணை பார்வையோ இல்லை. விஜய் இப்போ எங்கே இருப்பார்? உங்களுக்கு ஒன்றுனா நிற்பான்னாரு. இப்போ விஜய் எங்கே இருக்கிறாரு? இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்துக்குள் நாம் தமிழர் கால் பதிக்கிற ஒரு தேர்தலாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் நம்புகிறேன். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகரா சார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் போட்ட குண்டு இன்னைக்கு கட்சி எல்லா கட்சிகளும் குறிப்பாக திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. நான் போட்ட குண்டு அப்படின்னு சேலம் பிரச்சார கூட்டத்தில் பேசினார். எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இன்னும் உள்ளபடியே இதில் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால் ரொம்ப புரிதல், அதாவது நேரடியாக புரியும்படியாக நான் சொல்கிறேன். என்னென்னா, இவர் விக்கிரவாண்டி அந்த மாநாட்டை ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பேன்னு சொல்லியிருந்தார். தன்னோடு வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கப்படும் சொல்லும்போது இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அன்றைக்கி போட்டது தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்புன்னு நான் தருவேன்னு நான் சொன்ன பிறகு தான் அந்த குண்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் கூட்டணியிலையும் சலசலப்பு ஏற்படும். சலசலப்புன்றதை தாண்டி வெடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றாரு. அது திமுகவும் சொல்கிறாரு, அதிமுகவும் சொல்கிறாரு. ஆனால் உள்ளபடியே இதை சொல்கிறதுக்கு வருத்தப்படணும். விஜய் மகிழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பே இதில் இல்லை. சரியான அரசியல் புரிதல் இருந்திருந்தால் இந்த பேச்சையே தவிர்த்துருக்கணும். எப்படி சொல்கிறேன்னா, ஒன்று அங்கே கூட்டணியில் பிளாஸ்ட் ஆகி, அதாவது வெடித்து அங்கே இருக்கிற கட்சிகள் ஏதேனும் ஒரு கட்சி விலகி டிவிகேவோட கூட்டணி வச்சுருந்தா நீங்கள் போட்ட குண்டு வேலை செஞ்சுருக்குன்னு பொருள். அது அதிமுக வெளியேறி உங்களோட கூட்டணி டிவிகேவோட கூட்டணி வச்சுருந்தா நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டால், அங்கே 2 கட்சிகள், நான் சொல்கிறது தேசிய கட்சிகள், 2 தேசிய கட்சிகள் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. மற்ற கட்சிகள் யாரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குற மாதிரி. இப்போ நீங்கள் திமுகவே நீங்கள் எடுத்துங்களேன், திமுகவில் காங்கிரஸை தவிர்த்து வேறு யாரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கவே இல்லை. அதே மாதிரி அங்கே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மறைமுகமாக வேணால் பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம். அது தேர்தல் முடிந்த பிறகு நடக்கலாம். அல்லது அவங்க ஒரு கணக்கில் இருக்கலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இதுவே நம்ம கட்சி தானே, லீஸுக்கு தானே எடுத்துருக்குறோம் எதை, அதிமுகவை அப்படின்னு சொல்லி கூட கேட்காமல் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்காக ஆசைப்படக்கூடியவர்கள் தேசிய கட்சிகள் தான். 2 தேசிய கட்சிகள், காங்கிரஸ், பிஜேபி.
ஸோ கடந்த காலத்தில் இந்த தேசிய கட்சிகளை வந்து ஓரங்கட்டி வைக்கிறதுக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா முடக்கிறதுக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறுமைப்படுத்துவதற்கு அதனுடைய வலிமையை வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைப்பதற்கு கடந்த காலத்தில் வந்து பல தியாகங்கள்லாம் திராவிட இயக்கங்கள் பண்ணியிருக்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதனுடைய நீட்சி நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் வந்து நாம் தமிழர் வரைக்கும் நீங்கள் கொண்டு வர முடியும். காரணம் கேட்டால் தேசிய கட்சி, அதுவும் குறிப்பாக காங்கிரஸை ஒழிச்சு கட்டினதில், கிட்டத்தட்ட ஒழிச்சு கட்டினது காங்கிரஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒழிச்சு கட்டினதில் சீமானின் பங்கு பெரும் பங்கு. அவ்வளோ எளிதாக நீங்கள் வந்து சொல்ல முடியாது. அதுக்குன்னா கடந்த காலத்தில் எல்லாரையும் நான் சொல்ல முடியும். அது வந்து விசிகா தலைவர் கூட திருமாவளவன் கூட வந்து இந்த கூட்டணியில் இல்லாத காலகட்டங்களில் கடுமையாக வந்து சோனியா காந்தியும் ராகுல் இதே காங்கிரஸ் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும்போது ஈழ மக்கள் ஆதரவுக்காக எடுத்த பல போராட்டங்களில் கடுமையாக வந்து காங்கிரஸ் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் வலிமை குன்றுவதற்கு காரணமே வந்து ஈழத்தில் எடுத்த நிலைப்பாடு, ஈழ விடுதலை குறித்து எடுத்த நிலைப்பாடு தான் அவங்களுக்கு வந்து பின்னடைவு. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளராமல் போனதுக்கு காரணமே, இன்னும் சொல்லணும், காங்கிரஸ் வந்து வலிமை குன்றி போனதற்கு காரணமே வந்து அடிப்படையில் வந்து அவங்க வந்து இலங்கை தமிழர் விஷயத்தில் அவங்க எடுத்த நிலைப்பாடு தான். அது யாருமே மறுக்கவே முடியாது. இது ஒன்று. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் போடக்கூடிய குண்டு, விஜய் பாணியிலே பேசுவோம், நீங்கள் போடக்கூடிய குண்டு அங்கே என்ன எதிர்விளைவை படுத்தியிருக்குன்னு பார்க்குறோம். உங்களுக்கு ஒருபோதும் ஆதரவு இல்லை. டிவிகேல இருந்து ஒரு 4 கட்சிகள் 2 கட்சிகள் வந்து இங்கேருந்து 2 கட்சிகள் அங்கேருந்து 2 கட்சிகள் வந்து சேர்ந்துருந்தால் பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு வந்து உங்களை நோக்கி நகரவே இல்லை யாருமே. அப்போ இதை பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்கள் குண்டு வந்து வேலை செய்யலை, நமுத்து போன குண்டு ஆயிடுச்சு. அது அங்கே என்ன இருக்குது? புகையுது. அந்த புகையை வந்து சரி பண்ணிவிடுவாங்கள்ல. திமுகவுக்கு அந்த வலிமை இருக்குது. இப்போது நீங்கள் போடுற குண்டு வெடித்து பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, வெடிக்கலை, அப்படியே புகைஞ்சிக்கிட்டே இருக்குது. சில பசங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட்டாசு கொளுத்துவானுங்க, அந்த ஆட்டோ பாம்பு இல்லை ஏதோ ஒன்று வைப்பானுங்க தீபாவளிக்கு. அது வந்து திரி வந்து அப்படியே எரிஞ்சிய கொஞ்ச நேரம் நிற்கும், அப்புறம் எரியும், அப்படியே கொஞ்ச நேரம் நிற்கும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பாம்பு அந்த வெடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் புகையாக வந்துட்டு இருக்கும், வெடிக்காது. ஒரு கட்டத்து மேலே காலை தூக்கி எட்டி ஒதிப்போம், போயிடும். அப்படி தான் இருக்குது, ஒன்றும் பிளாஸ்ட் ஆகலை. முக்கியமாக இன்னொன்று, இங்கே விஜய் பாம்பு போட்டேன்னு சொன்னார். ஆனால் அந்த பிரச்சார மீட்டிங் முடிஞ்ச உடனே இங்கே நயனானந்தர் போட்ட பாம்பு தான் அது திரிஷா பாம்பு. இது திரி வந்து திரி ஈரமான நமுத்து போன பாம்பு. இது வந்து திரிஷா பாம்பு. முதல்ல த்ரிஷா விட்டு வாங்க அப்படின்ட்டாரு. இன்னைக்கு அதுதான் அது பெரிய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அந்த செகண்டில் ஒரு ஆவேசப்பட்டு பேசுன மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதை தவிர்த்து இருக்கணும். விஷயம் என்னன்னா, நம்ம நாஞ்சில் சம்பத் சாரும் அதை கண்டிச்சிருக்கு. நாஞ்சில் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும் எனக்கு. நான் நாஞ்சில் சம்பத் பேசுறதுலாம் நீங்கள் இதே நாஞ்சில் சம்பத் மனசாட்சி கை வச்சு சொல்லிட்டோம். அவங்களாம் மனசாட்சியே கிடையாது வச்சுக்கலாம், காசு வாங்கி கோவரம் தானே அந்த நாஞ்சில் சம்பத். இதே நாஞ்சில் ஜம்பத்துன்னு தான் நான் சொல்லுவேன். சம்பத்துக்கு நாஞ்சில் ஜம்பத்து இந்த கட்சியில் சேர்ந்த பிறகும் சரி, சேர்றதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்காணலில் வந்து சீமான் குறித்து சாடும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகள் பிரயோகன்றதை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த கட்சியில் சேர்ந்த ஆரம்ப காலகட்டத்தில் சாட்டை துரைமுருகன் வந்து விமர்சனம் பண்ணுறாரு நாஞ்சில் ஜம்பத். அப்போ நாஞ்சில் ஜம்பத் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜம்பத் சொன்னால் ஜம்ப் பண்ணுற ஒரு கட்சியில், அதனால ஜம்பத்துன்றேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து நடிகை விஜயலட்சுமி குறித்து அதை வந்து சொல்லி எள்ளி நகையாடினாள் யார்? இதே நாஞ்சில். தகுதி இருக்கா? இன்றைக்கி உன் தலைவனை சொன்ன பிறகு வலிக்குது. சீமானுக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா? நீ பேசலாமா? முதல்ல மற்றவர்களே தான் பேசட்டும். நீ கடந்த காலத்தில் எவ்வளோ விமர்சனம். இன்றைக்கி திராவிட இயக்க ஊடகங்களில் வந்து பலரும் வந்து கடந்த காலத்தில் எல்லாம் பேசணுங்க சார். இன்றைக்கி இதே திமுகவில் வந்து கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் பண்ணக்கூடாதுன்றத நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க. இது ஆரோக்கியமான அரசியல் தான். இது வந்து நாகரிகமான அரசியல்னு சொல்லப்போனால், விஜய் வந்து எதிரி தானே, என்ன வேணால் விமர்சனம் பண்ணட்டும் அப்படிலாம் இல்லாமல் இதை வந்து கண்டிக்கிறாங்க. ஒரு மாநில தலைவர் ஒரு நாகரிகமற்ற முறையில் இப்படி வந்து பேசுனது தப்புன்றதை அதை வந்து திமுகவை சார்ந்தவர்களும் கூட்டணியை சார்ந்தவங்களும் அதை சாடுறாங்க. ஆனால் இதே திராவிட இயக்க ஊடகங்கள் கடந்த காலத்தில் கடுமையான விமர்சனங்கள் வந்து சீமான் மீது வச்சாங்க. நான் இது சரின்னு நான் சொல்லலை. பார்வை இப்போது ஒரு விஷயத்தில் வந்து விஜய்க்கு ஒரு பார்வை, சீமான் மீது ஒரு பார்வை இருக்கக்கூடாதுல்ல. எல்லாமே இப்போ வந்து நடிகைகள் குறித்து தான்.
இவங்களும் ஒரு நடிகை, அவங்களும் ஒரு நடிகை தான். ஆனால் கடந்த காலத்தில் இதுலேருந்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு, இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு சீமான் எவ்வளோ அவமானங்களை சந்திச்சார், எவ்வளோ அசிங்கங்களை வந்து சந்திச்சார் இல்லையா? அப்போ பார்வை உணர்வு. நாஞ்சில் ஜம்பத் வந்து இந்த விஷயத்தில் நயினார் நாகேந்திரனை கண்டிக்கிற அளவுக்குலாம் அவனுக்கு தகுதியே கிடையாது. அவனுக்கு இந்த விஷயத்தை ஒட்டி சீமான் அவர்கள் ஏதாவது கண்டனம் அவர் பார்வையில்னா கண்டிப்பாக சார், சீமான் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது தனிப்பட்ட முறையில் இதை வந்து கடந்த காலத்திலே வந்து சொல்லியிருக்கிற தனிப்பட்ட விமர்சனங்களை எவ்வளவோ ஊடகங்கள் பல முறை அவர் குறித்து கேள்விகள் எழுப்பும்போது கூட சொல்லியிருக்காரு. அதை வந்து பல சமயங்களில் கடந்து போயிருக்கிறாரு. சில நேரங்களில் நானே வந்து பல ஊடகங்களை பேசியிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பேசியிருக்கேன், எதிர்கொள்ளணும்னு சொன்னால் அதே மாதிரி பிரச்சனையை எதிர்கொண்டார். அந்த பிரச்சனை வெளியே வந்துட்டார். இப்போ வந்து சீமான் மீது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது போன்ற அந்த குற்றச்சாட்டுகள் கேள்விகள்லாம் வைக்கிறதே கிடையாது. அது அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். விஜய் கூட நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற வதந்திகள் வருவதற்கு தானே ஒரு காரணமாக ஆயிட்டார். கடந்த காலத்துலேருந்து உண்மை தானே, தனி விமானத்தில் போனது உண்மை தானே, நாயை தூக்கி வச்சுட்டு கொஞ்சினது உண்மை தானே. ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்ட பிறகு நீங்களும் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கணும்ல சார். சொல்லுங்கள், இங்கே தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஆசைகள் அபிலாஷைகள் உண்டு. எல்லா தலைவர்களோட விட எல்லா மனிதர்களுக்கு பின்னாலும் ஒரு மறைக்கப்பட்ட பகுதி ஒன்று இருக்குது. அந்த ரங்கம் ஊமையானது. அது ஊமையாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு அழகு மரியாதை. அது பொதுவெளிக்கு வரக்கூடாது, வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், தனி மனித ஒழுக்கம் வேணுன்றது அதுக்கு தான். அதை கடந்து சில நேரங்களில் இது போன்ற வந்து அற்பமான விஷயங்களில் ஈடுபடும்போது இது போன்ற விமர்சனங்கள் வரதான் செய்யும். இது வந்து நான் வந்து விஜய்க்காக மட்டுமே நான் சொல்ல, விஜய்க்காக வந்து இதை வந்து விஜய்க்கு எதிரான ஒரு நிலையில் இருக்கிறோம், நம்ம இல்லை தாவேக்காக்கு எதிராக பேசணுன்றதுக்காக சொல்ல, பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமாக தான் நான் சொல்கிறேன். நம்ம மினிமம் கேரண்டி, ஒழுக்கத்துக்கு மினிமம், நான் மேக்ஸிமம் கேரண்டி இல்லை, மினிமம் கேரண்டி கொடுத்தால் கூட இந்த மாதிரி சிக்கல் வராது. நாம் இருக்கிறது பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். அங்கே சில நேரங்களில் இது போன்ற விஷயங்கள் வரும்போது நம்ம தவிர்த்துக்கணும். ஒரு நடிகையோட பிறந்தநாளில் போய் கொண்டாடுறது, ஒரு நடிகையோட பொங்கல் விழாவில் போய் கொண்டாடுறது, இப்படியான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இப்போது இதே விமர்சனம் சீமான் மீதும் எழுந்தது. ஆனால் பல கட்சிகளும் சரி, பல அந்த சோசியல் ஆர்கனைசேஷன் வாங்குறீங்களா, ஆமாம், அவங்களாம் வந்து கொதித்து எழுந்தாங்க. ஆனால் இப்போ வந்து யாரும் அமைதிக்காக இல்லை. அது சீமான் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் எதிர்த்து களமானது நாம் தமிழர் கட்சி மற்றும் அதனுடைய இணைய ஊடகங்கள் தான். ஆனால் இதை வந்து கொண்டாடி மகிழ்ந்தது திராவிட இயக்க ஊடகங்கள் விஜயலட்சுமி விஷயத்தில். பட் இந்த விஷயத்தில் இப்போ எடுத்திங்கன்னா விஜயோட இந்த விஷயத்தில் நீங்கள் ஒப்பீட்டு அளவில் நான் சொல்கிறேன், இந்த விஜய் விஷயத்தில் இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் பேசுனதுக்கு இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க குறிப்பாக திமுகவும் மற்றும் கூட்டணி கட்சிகள் கடுமையாக அண்ணன் திருமாவளவன் உட்பட கம்யூனிஸ்ட் வந்து உட்பட மற்ற கட்சிகளும் வந்து செல்வ பெருந்தகை உட்பட எல்லாருமே வந்து திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள் வந்து கடுமையாக வந்து கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதிமுக தரப்பில் வந்து எதுவும் பேசவில்லை. அமமுக தலைவர் மட்டும் டிடிவி மட்டும் அது போகிற போக்கில் ரொம்ப மென்மையாக வந்து அதை வந்து கண்டிக்கிறத பார்க்குறோம். பட் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தால் இது போன்ற விமர்சனங்கள் வந்து இல்லை என்ன வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. சீமானுக்கு இந்த விமர்சனம் வரும்போது குறிப்பாக பாஜக பயணிக்கும் குஷ்புவாக இருக்கட்டும், கஸ்தூரியாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியுது. இவங்கெல்லாம் வந்து இது என்ன தெரியுமா சார், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். நான் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் அரசியல் சார்போடு இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது. சீமான் அவர்கள் குறித்து விஜயலட்சுமி அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் நடந்த அந்த பிரச்சனையில் பலரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்தை வைக்கிறதுக்கே பயந்தாங்க. இதை கருத்து சொல்லாமல் கலந்து போனாங்க. நாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இந்த விஷயத்தில் பாருங்கள், இதே வந்து திமுகவை சார்ந்தவர்கள் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே சீமான் விஷயத்தில், விஜய் விஷயத்தில் கண்டனம் தெரியாது. இதே சீமான் விஷயத்தில் பார்த்திங்கன்னா பலரும் கூட வந்து மௌனமாக கடந்து போனதை பார்த்தோம் இல்லையா? நான் சொல்கிறேன், நான் ஒப்பீட்டளவு தான் நம்ம பேசுகிறோம். இது வந்து பெருசாக விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. விஜயும் மாற்றிக்கணும். அந்த நடிகையும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த 50வது பிறந்தநாள் அப்போ லவ் ஃபார் எவர்னு ஒரு செய்தியை போட்டதும் சரி, அதுக்கப்புறம் வந்து நாயோடு சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோக்களை வெளியிடுறது, ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டார்ல, அதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல.
அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து தனி விமானத்தில் பயணிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் சார். கொஞ்சம் இல்லை, இதெல்லாம் முற்றிலும் நீங்கள் தலைவராகிட்டீங்க, ஒரு கட்சியோட தலைவராகிட்டீங்க, பல பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய தலைவராகிட்ட போது நீங்கள் வந்து இதெல்லாம் இது போன்ற தனி மனித ஆசைகள் அபிலாஷைகள்லாம் குறைச்சிக்கிட்டு விஜய் குடும்பத்தோடு வாழ்ந்தால் இது போன்ற விமர்சனங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி சார். வாய்ப்பே கிடையாது சொல்ல முடியாதனால. குறிப்பாக இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளும் தங்களோட கட்சியின் நிலைப்பாட்டை சொல்கிறதுக்காக மாநாடு போடுறாங்க. அந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சியும் இங்கே வருகின்ற 21 நடக்க போகுது. இந்த மாநாடு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நான் எதிர்பார்க்க வரைக்கும் சில தம்பிகள் சில ஃபோட்டோக்கள்லாம் கூட அனுப்பிச்சிருக்கிறாங்க. சில ஏற்பாடுகள் நடக்குது. நிறைய ரீல்ஸில் பார்க்குறோம். வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாநாடாக இருக்கும், வேறு லெவல் மாநாடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கேண்டிடேட்டுகள்லாம் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடேட்டுகள் யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடாங்க பிரகடனப்படுத்துகிற மாதிரியான ஒரு மாநாடாக தான் இது இருக்குன்றது தான் முதல் பாறையாக இருக்குது. இங்கே ஏற்கனவே வந்து பலமுறை கொள்கை விளக்க மாநாடு தான் பலமுறை நடத்திட்டாங்க. முழுக்க முழுக்க தேர்தலுக்கான இது மாநாடு. இந்த தேர்தலில் வந்து தமிழ்நாடு அரசியலை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு வந்து சில ஏற்பாடுகள் ஒழுக்கமான ஒரு மாநாடாக இருக்கும். தாண்டி கேண்டிடேட்கள் வந்து அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சில காட்சிகள்லாம் வரும்போது நமக்கே வந்து ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரியான சில காட்சிகள் பார்க்குறோம். பல சுவரொட்டிகளில் வந்து கேண்டிடேட்களை வந்து ஒட்டப்பட்டு படங்கள் ஒட்டப்பட்டு அதை வந்து சாதாரண மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அந்த ஃபோட்டோக்களை வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரியான காட்சிகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அடுத்தடுத்து நிறைய செய்திகள் வரதான் செய்கிறீங்க. என்னென்னா மற்ற கட்சிகள் நான் சொல்கிறது இந்த புதிய கட்சிகளாக இருக்கட்டும், இந்த தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியாக வந்து நாம் தமிழர் இருக்குதுன்றது தெரிய வரப்போகுது. அரசாங்கம் போட்டிருக்க அந்த எஸ்ஓபியை வந்து விஜய் மேலே பெரிய குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. எஸ்ஓபியை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க சார். இங்கே உயிரிழப்புகள் நிறைய நடக்குது. அதுதான் முக்கியமாக சேலம் நேரத்தில் என்ன சார், அது நாம் தமிழர் ஃபாலோ பண்ணுவாங்களா? இந்த இடத்துல அதனால தான் நான் ஒழுக்கன்ற ஒரு வார்த்தை சொன்னேன். ஒழுக்கத்துக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் தான். அதில் வந்து நீங்கள் உறுதியாக நம்ம நம்ப முடியும். எப்போவுமே நான் சொல்ல கடந்த காலம் நீங்கள் சின்ன ஒரு தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும் அல்லது வந்து நீங்கள் மாநாடாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தோடு திட்டமிட்டு சரியான வேலைகளில் நடக்கும். தன்னார்வமாக வந்து உழைக்கக்கூடிய நபர்கள், வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டமாக இல்லாமல் அங்கே வரக்கூடிய அத்தனை பேருமே வந்து உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த மாநாட்டுக்கு பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அங்கே வரக்கூடிய அத்தனை பேருமே. அப்போது ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சியாக நம்ம போகிறோம், ஒழுக்கமுள்ள ஒரு கட்சியாக வந்து கடந்த காலத்தில் இருக்குது. இந்த மாநாட்டை வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரும் திரள் வந்து கூட்டத்தை வந்து கூட்டணுன்றது தான் திட்டம். அப்படி இருக்கும்போது கேட்டால் வந்து உலகளாவிய அளவில் கூட வந்து தமிழர்கள் அங்கே வந்து குவியறதுக்கான அந்த வாய்ப்பு கூட இருக்குது. இந்த சைடில் நீங்கள் இன்னொரு பக்கம் பார்க்கணும். இங்கே இப்போது தேர்தலுக்காக பல கட்சிகள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்குது. வழக்கமாக திராவிட கட்சிகள் அவங்களுக்கான அந்த பங்களிப்பு, அவங்களுடைய வாக்குகளை தக்க வைப்பதற்காக அந்த மாநாடுகள் நடத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் விருதுநகர் மாநாடு கூட நடந்தது நம்ம பார்த்தோம். அதிமுக சைட்லேயும் நடக்கலாம், அடுத்தடுத்து கூட்டங்கள் நடத்தலாம். இந்த 2 கூட்டங்களுக்கும் அல்லது இதுக்கிடையில் வந்து இப்போ அப்பப்போ வந்து சந்தில் சிந்து படுற மாதிரியான தமிழக வெற்றி கழகம் பண்ணக்கூடியதை பார்ப்போம். இப்போ சமீபத்தில் இப்போ பாருங்கள், இந்த சேலம் அந்த கூட்டத்தில் வந்து உயிரிழந்த நபருக்கு இந்த நிமிடம் வரைக்கும் மருத்துவமனையில் கூட போய் யாரும் போய் பார்க்காத ஒரு சூழல் இருக்குது. மருத்துவமனையில் வந்து வச்சிருக்கிற அந்த சூரஜ்குமாரை போய் பார்க்குறதுக்கு கூட அங்கே இருக்கிற வந்து ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த அக்கறையோ அந்த வந்து சொன்ன அந்த குறைஞ்சபட்சம் அந்த கருணை பார்வையோ இல்லை. விஜய் இப்போ எங்கே இருப்பார்? உங்களுக்கு ஒன்றுனா வந்து நிற்பான்னாரு. இப்போ விஜய் எங்கே இருக்கிறாரு? அப்போது இது போல் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த முற்றிலுமாக 2 திராவிட கட்சிகள் மற்றும் ஒரு நடிகருடைய கட்சி, இதையெல்லாம் கடந்து சீமானுடைய அந்த நாம் தமிழர் கட்சின்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு வந்து பெறக்கூடிய அளவுக்கு இந்த மாநாடு வந்து இருக்கும். ஒட்டுமொத்த மக்களையும் தன் பக்கம் வந்து கவனத்தை திசை திருப்புற மாதிரி தான் இருக்கும் நாம் தமிழர் பக்கம். அப்படி பார்க்கலாம். எப்படி வந்து அவருக்குன்னு சொல்லிட்டா உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா சொன்னா அவருக்கு எப்படி ஒரு 36 நாடுகள் வந்து சுற்றி வளைச்சி எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ இல்லை எதிர்த்து களம் கண்டாங்களோ, ஒரே ஒரு மனிதரை ஒரே ஒரு மாவீரனை எதிர்த்து 36 நாடுகள் வந்து களம் கண்ட கடந்த கால வரலாறு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி நாம் தமிழர் வந்து சீமானை வந்து 36 கட்சிகள் வந்து சுற்றி எதிர்த்து நிற்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி நாம் தமிழர் களம் காண்றாங்க. அந்த வகையில் வந்து மாநாடு மிகப்பெரிய அளவில் அடுத்தடுத்த செய்திகள் வந்து நம்ம அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு வரதான் போகுது. இப்போவும் வந்துக்கிட்டு தான் இருக்குது செய்திகள்.
அதனால் வந்து நிச்சயமாக நான் உறுதியாக சொல்ல முடியும், இது ஏற்கனவே நடந்த நாம் தமிழர் மாநாடு கூட்டங்கள் இதையெல்லாம் கடந்து வேறு லெவல் மாநாடாக இது இருக்குன்றது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு வரக்கூடிய தகவல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கேண்டிடேட்டுகளை வந்து 234 கேண்டிடேட்டுகளையும் வந்து அவர் வந்து பிரகடனப்படுத்துகிற மாதிரி அந்த வேலைகள் வந்து முக்கியமாக சீமான் அவர்கள் நிற்கிற தொகுதியும் அங்கே காரைக்குடின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. சரிங்களா, அது வந்து அவங்க டிக்ளேர் பண்ணாமல் நம்ம சொல்ல முடியாது. காரைக்குடி தொகுதியில் தான் இவர் வந்து களம் காண போகிறாருன்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் ஒரே ஒரு உறுதியை மட்டும் நான் நம்புகிறேன், அந்த நம்பிக்கை வந்து இந்த முறை பொய்த்து போகாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்துக்குள் நாம் தமிழர் கால் பதிக்கிற ஒரு தேர்தலாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அதில் வந்து நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் டக்குன்னு எதிர்பார்ப்பு வந்து சீமானான்னு கேட்பீங்க இல்லையா, சீமானோட சேர்ந்து இன்னும் கூட சில பேர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழையலாம். ஆனால் சீமான் வந்து கண்டிப்பாக சட்டமன்றத்தில் சீமான் கால் பதியும் தான் நான் நினைக்கிறேன். இங்கே சில பேர் சொல்கிறாங்கல்ல, அந்த மலேசியா மண்ணில் கால் பதித்தார், சேலம் மண்ணில் கால் பதித்தார், கோவை மண்ணில் கால் பதித்தார், நாமக்கல்லில் கால் பதித்தார், இங்கே கால் பதித்தார், அங்கே கால் பதித்தார், இந்த ஊடகங்கள்லாம் சொல்லுதில்ல, யாருக்காவது மனசாட்சி இருக்கா? இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் சொல்கிறேன், இந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை ஊடகங்கள் என்னென்ன பேசுகிறாங்க, யாருக்காவது மனசாட்சி இருக்கா? சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கால் பதிக்கிற ஆண்டா இது அமையும் சொல்ல முடியுதா? நான் சொல்கிறேன், இந்த 2026 எத்தனை கட்சிகள் வந்து எதிர்த்து போட்டிட்டாலும் நாம் தமிழர் சீமான் வந்து சட்டமன்றத்தில் கால் பதிக்கிற ஒரு தேர்தலாக தான் வந்து இந்த தேர்தல் இருக்குன்றது என் நம்பிக்கை. பார்ப்போம் சார். 2026 தேர்தலில் சட்டமன்றத்தில் யார் சீமான் உட்கார போகிறார், சீமானை சார்ந்தவங்க உட்கார போகிறாங்களா? காலம் பதில் சொல்லும். உங்கள் நேரத்தை மிக்க நன்றி. நன்றி சார்.